ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரையில் ராகி அடை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. நான் வந்து 3 அழாக்கு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து தண்ணியில் நல்லா அலசிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பூச்சிலாம் இருந்தாலும் ஓடி போயிடுவான். இப்போ நான் 4 அழாக்கு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இதை தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாமா? எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2-3 மோர் மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே ஒரு 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை அலசி வச்சுருந்தோம்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம 4 அழாக்கு கேவரு மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அவனோட இதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம சுடு தண்ணி தான் விட்டுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 5 அழாக்கு அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நீங்கள் நிறைய சுடு தண்ணி விட்டுறாதீங்க, பார்த்துக்கிட்டே விடுங்க. ஏன்னா நான் அந்த வேலையை பண்ணியிருக்கேன். தண்ணி அதிகமாக விட்டு மாவை கொட்டி, மாவு அதிகமாக போய் தண்ணியை கொட்டி, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். அந்த பதத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வரலன்னா கஷ்டப்படவே வேண்டாம். செகண்ட் டைம் சூப்பராக வந்துடும். ஸோ மிஸ்டேக்லேருந்து தான் நமக்கு ரொம்ப சூப்பரான விஷயம்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலை, அப்படி இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர், அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதில் வந்து நீங்கள் நல்லா தட்டிட்டு தோசை கல் சூடானதும் அதில் 2 தடவை நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு எடுங்க. உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.